பெண்ணே செய்யணுங்கள் ஆகுது இன்னைக்கு காலையும் கோடு ஆனச்சாயம் அதிக செய்யும் அதையா அல்லையில வருகிறதும் வருகிறதும் கண்டே அறியலத்தோ வைக்கோ வேண்டாம் என்கிறானாவாயா ஆயா செய்யாம வருது கொல்லா சைரம் வருது வாங்க சொல்லி காமாட்சி காமாட்சி நான் முன்னுத்த காலம் பின் வைக்க போறதில்லை ஒரு சீக்கிரமாக விளையாடு சென்றதாலேயாம் இந்த ஆகாதோ சைரங்காலேயாம் போய் காமாட்சி நான் முன்வைக்க போற வச்ச கால பின் வைக்க போறேன் வேண்டாம் இத்தனை சயனமாவது இத்தனை சயனத்தையும் கட்டி விட்டு போறோம்னு சொல்றீங்களே மன்னா மன்னா நீங்க பொண்ணி வாழோ நீ நாடு போனா நாடு போனா ஆமா நாடு போனா நாடு போனா நீங்க உழைச்சு வரோ நிதி இல்லை உழைச்சு வரோ நிதி இல்லை உழைச்சு வரோ நிதி இல்லையா உழைச்சு வரோ நிதி இல்லை நல்ல நடுவோனா நீங்க தப்பி வரோ நிதி இல்லை தப்பி வரோ நிதி இல்லை ஒன்னை விட நாடு போனா பொழைச்சு வந்தா ஒருவர் இல்லைங்கிற தங்க கூட தப்பி வந்தா ஒருத்தர் இல்லைங்கிற காமாட்சி நான் முன்வச்ச காலம் பின் வைக்க போறதில்லை ஒரு நாள் ஒருவர் சொல்ல ஒன்னி விட நாடு போய் தலை கொண்டு வாரேன்
என்ற காமாட்சி இடது காலை எட்டி சொல்லிட்டு அங்க இருந்தவப்பட்டு ஆசாரிதானே பொன்னி வாழோம் நாரோதடி பொன்னி வாழோம் புறப்பட்டு போன போடி பலவராஜ்கள் அதான் கட்டி எடுத்து போட்டேன் இந்த பொட்டாரு முடி காத்து இருக்குது எனக்கு நீ செத்து போன நானே பொண்ணி பொண்ணி மலை நாடு வந்து இது அத்து காலி கட்டுட்டு அத்து காலி கட்டி விட்டுறேன் பொட்டிக்கிட்டே போயிடு கட்டவேலை கட்டுற கட்டவேலை வெளியே போச்சு காலையே கட்டி விட்டுறியா போடி காக்கா பிடிக்கிற வைத்தியகாரி என்று இடது காலில் எட்டி உதச்சிட்டு அப்ப அந்த ஆசாரியா வரலானே பொன்னி வாழோம் நாரோதடி பொன்னி வாழோம் பொன்னி வாழோம் புறப்பட்டு வாரகாரே வாரகாரே பொன்னி வாழோம் நாரோதடி நாரோதடி ஒரு சீக்கிரமாக காடும் மலை வனங்களை எல்லாம் கடந்து அப்ப வரலாறு வந்த வண்ணமாக இருக்கிறார். அப்படி வர 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 வேகாத வெயில் வெந்தெடுத்த காணலாக இருக்கிறது. அந்த நேரத்தில் பார்த்தால் செம்பகுள் ஆசிரியர் அவர்கள் வெள்ளாங்குளத்து ஒரு வழியாக வருகின்ற பொழுது அந்த ஊருக்குள்ள பக்கத்துல வெள்ளாங்குளத்து ஏரி இருக்கிறது, இங்க தண்ணி இருக்கிறது, அங்க போய் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு போலாம் என்று சொல்லி செம்பகுள் ஆசாரியார் அவர்கள் அந்த வெள்ளாங்குளத்து ஏரி மேல வந்து வாக்கியிலே கோலத்தாக்க ஒன்று கட்டி வச்ச வெள்ளாங்குளமானது 14 வைக்கிற மதுரைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாம நாளை வரகால 48 மதுரைய வெள்ளாங்குளம் இருக்குது, வெண்கல மது இருக்குது. அந்த ஏரி மேல மூக்கண பிள்ளையார் இருக்கிறார். அதையெல்லாம் பார்த்துட்டு செம்பகுள் ஆசாரி கட்டி சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துகிட்டு இருந்தார். அப்படியே கொஞ்சம் பொழுதல் மேக சாயுது. அப்படி மேக சாயிலே ஆசாரி அந்த வழியாக வரையிலே வெள்ளாங்குளத்து ஊருக்குள்ள ஒரு 60 வயது கடந்தவர்கள், 70 வயது கடந்தவங்க, 90 வயது கடந்தவங்க, அப்படி ஒரு 60 பேர் வேளாண் மக்கள் உட்கார்ந்து ஊருக்குள்ள அப்படி நியாயம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல செம்பகுள் ஆசாரி வார்த்தை சும்மா போனா யாராளுக்கு தெரியுமா? அதனால சத்தம் போட்டு போலாம். வல்லம் வாங்கிலியா அம்மம்மா, வல்லம் வாங்கிலியா, வல்லம் வாங்கிலியா, ஐயா வல்லம் வாங்கிலியா, வல்ல 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 வல்லம் வாங்கிலியா, ஐயோ வல்லம் வாங்கிலியோ, வல்லம் வாங்கிலியா, ஐயா வல்லம் வாங்கிலியா, தங்க வல்லம். அப்படி வரையிலே இந்த ஆசாரி வந்தா அவரை கண்ணிலே கண்டு ஓடி ஒடியாந்து ஐயா கும்பட கும்பட கும்படுங்க வாங்க. என்னது? ஐயா நான் ஒரு தங்க வல்ல ஏவாரி. வருட ஒரு முறை சேர சோழ பாண்டிய நாட்டுக்கு வல்லமானது வண்டி கொண்டு போறது முறைங்க சாமி. சேர நாடு வல்லம் போயாச்சு, பாண்டிய நாடு வல்லமானது போயாச்சு. சோழ நாட்டுக்கு வல்லம் கொண்டு போறாமல் போயிட்டு இருக்காங்க சாமி. ஏன்னா சோழ நாடு உனக்கு நேரம் ஆகி போச்சு. அப்படியா? அதனால சாமி இங்க எங்காலும் பக்கத்துல எங்க சாமி நாம கீத மண்ணு வாங்கி கொடுத்து வந்த சாமி. சாமி மண்ணு வாங்குறீங்களா? வல்ல நம்மளுக்கெல்லாம் இருக்குது. தமிழக வல்லம் தானே சாமி? ஆமா ஆமாங்க, தங்க வல்லம். தங்க வல்லம்? ஆமா தங்க வல்லம் வாங்கி பாருங்க. தங்க வல்லம் இது. ஐயோ ஐயோ, அட கண்ண கருவு வை.
இந்த வல்லத்தினுடைய விலை வருது சாமி. அரும்போ அஞ்சு லட்சம், அரும்போ அஞ்சு லட்சம், மேற்கொண்டு 10 வல்லம், தங்கவல்லம் பொண்ணு வரும் அம்மம்மா, இது தரமான நல்ல வல்லம் அம்மம்மா, இது தரமான தங்க வல்லம் அம்மம்மா. இந்த வல்லத்தினுடைய விலை அரும்பு 5 லட்சம், மேல் முருகு 10 லட்சம், மேல் மெருகு 10 லட்சம் எல்லாம் கூட போட்டாங்க சாமி. 5 லட்சம் ஆகுது. ஐயோ வேண்டாம், அதை வாங்கிக்கிறீங்களா? நீ உள்ள வச்சுக்கோ. நம்மளுக்கு கேட்டாலே கருகிறது வருது, அதை நாம என்ன பண்றோம்? அதை நீ வச்சுக்கோ. இந்த வல்லம் அல்ல இங்க ஒருத்தர் வாங்க மாட்டான். இந்த வல்லஞ்சாவை நம்மளுக்கு வேண்டாமட்டீங்க. ஆமா, இந்த வல்லத்தை வாங்கக்கூடிய தகுதி உள்ள நம்ம மக்கள் சாமி இங்க யாராவது இருக்கிறாங்களா? பா செம்பகொள்ளம் அரும்பு 5 லட்சம், மெருகோ 10 லட்சம்ங்கிற இவ்வளவு விலை மதிப்புள்ள தங்க வளத்தை எல்லாம் இங்க நாங்கெல்லாம் வாங்க என்னமா வல்ல வல்லம் முன்னாடி தவறு வளர்க்குற வல்லம் என்னமா ரெண்டு வாங்கி போட கிடைச்சது பார்த்தா அப்புறம் பார்த்தா நீ தங்க வெள்ளம் இவ்வளவு லட்சம்ங்கிற. இதுக்கு உரிமை எல்லாம் வாங்கணும்னா வளநாடு பொன்னி வளநாட்டிலே வரத்தால் பிறந்த வாழ்வி என்ற ஒன்னும் சங்க ஆண்டு கொண்டிருக்கிறாங்க. சரிங்க, அங்க போனா இந்த வல்லத்துக்கு உண்டான விலை மதிப்பெல்லாம் நீங்க விற்பாங்க வாங்குவாங்க. வாங்குவாங்களா? ஆமா சாமி, போயிட்டு வரேன் சாமி. போயிட்டு வாங்க, போயிட்டு வரேன் சாமி. எந்த வழியா போகணும் வளநாட்டுக்கு? இதுல தெக்க போய் அங்க போய் அப்படி மேக்க திரும்பி அப்புறம் தெக்க போகும். ஓஹோ, 3 முக்கு திரும்பினா வந்து வளநாடு. ஓஹோ, இப்ப வளநாடு 3 முக்கு தான் வந்துரு. 3 தருண திரும்பணும். ஓஹோ, போயிட்டு வரங்க சாமி என்று சொல்லி அப்ப எங்க நெப்பகுள்ளாசாரி தானே பொழுதும் வேலையிலே அம்மா வியாபாரி பொன்னி வார நாடு வாரா தந்தே அப்படியே பொழுது மாலை மசங்கிட்டு இருக்கிறது. அந்த பொழுதுங்கிற நேரத்தில் வந்தால் செம்பகொள்ளாசாரி இந்த நேரத்துல வீரபாகு சாம்புகள் கோட்டைக்கு முன்னால காவல் இருந்துகிட்டு இருக்கிறார். இந்த வீரபாகு சாம்புகளை பார்த்தோன்னே இதுதான் பொன்னாமலை சாமியா இருக்குமோ சமயம் என்று சொல்லி வந்து அப்ப செம்பகொள்ளாசாரி திருக்கலத்து பொய்ய தட்டாந்தானே. ஆனால் சாமி வளநாட்டை ஆளக்கூடிய ஒருவருக்கு பொன்னாமலை சாமிக்கு பணிவான வணக்கம். வணக்கம் வணக்கம். சாமி கும்பிடுங்க, கும்பிடுங்க சாமி கும்பிடுங்க, கும்பிடுங்க. சாமி பொன்னாமலை சாமிக்கு வணக்கம்ங்க. பொன்னாமலை சாமி அரமணக்கோட உள்ள இருக்கிறாங்க. பொன்னாமலை சாமி அரமணக்கோட உள்ள இருக்கிறாங்க. நான் வாருங்க. அம்மாவை சாவடியில வந்து வரங்களா? இல்ல நான் காவலாளி. நீ யாருங்க? நானும் சாப்பிடுங்க. உன்னை நான் இப்போ சொன்னா அப்படியா? பரவாயில்ல. நானே தங்கவல்ல வியாபாரி. தங்கவல்ல வியாபாரி. ஓ, தங்கவல்ல வியாபாரி. ஆமா ஆமா ஆமா. எப்ப வீரமாக பரவாயில்ல. நம்மளுக்குள்ள என்ன நீ ஒரு மனிதன், நான் ஒரு மனிதன், இன்னைக்கு எல்லாம் மரியாதை கொடுத்துக்கணும். பாத்துக்க நல்ல மாமச்சின்ன வச்சுக்க வாங்குற விலைக்கு. ஆமாய்யா, நான் அங்கிருந்து வரேன், நீ இங்கிருந்து வர தங்கவாள வியாபாரி செம்பகொள்ள ஆசாரி. ஓ, சாம்பகம் கூட சேர மாட்டேங்களோ? வேலை நான் கூட சேர்றதுக்கு வழியப்பா வல்ல வியாபாரம் பண்ணணும். சரி இருங்க, பொண்ணாண்டவரை கேட்டுட்டு சொல்றேன். என்ன சொல்றாரு பாத்துட்டு அப்புறம் தான் அங்க தள்ளி நின்னாங்க. ஏன் இங்க நிக்கப்படாது, இது எங்க கூட எல்ல, நீ அங்க நின்று பாட்டுவா காத்துடைய வந்து. இந்த நேரத்தில் செம்பகொள்ள ஆசாரியார் அவர்கள் அப்படி தகவலை சொல்லுகின்ற பொழுது தகவலை சொன்னான் வீரபாகு சாம்புகன். இது கேட்ட உண்ணாமலை சாமி சரிப்பா உள்ள வர சொல்லும் என்று சொல்ல
அப்பா தங்க வழியா மாறிதானே தந்தர வழியாக மலநாட்டு மாளிகைக்குள்ளால மன்னவரே அப்படி வருகின்ற பொழுது பொன்னாமல சாமியை கண்ணிலே கண்டோன்னேம எங்கள் ரொம்ப வல்லாசாரிதானே சாரானந்த ஆளக்கூடிய ஒருவருத்த ஒன்னாமல சாமிக்கு பணிவான வணக்கம் என்று அர்த்தம் பண்ணுகின்ற பொழுது அப்பா மங்களம் உண்டாகிறது எழுதுற மேலே பார்த்தால் ஊருக்கு புதிதாக இருக்குது எங்கிருந்து மியா வேறும் உள்ளபடி மியா சொல்லும் என்று கேட்க ஆனால் சாமி எதமானே நான் தங்கவல்ல ஏவாரிங்க சாமி எங்க ஊரு சிறுக்காமொழியூருங்க சிறுக்காமொழியூர்ல வாழக்கூடிய நான் செம்பகுள்ள ஆசாரிங்க சாமி தங்கவல்ல ஏவாரிங்க சாமி எதமானே வர ஒரு முறை சேர சோழ வாந்திய மன்னர்களுக்கு வல்லமானது பண்ணி கொண்டு போய் கொடுக்கிறது வணக்கம் சேரநாடு வல்லமானது போயத்துக்கு சாமி பாண்டிய நாடு வல்லம் போயத்துக்கு சாமி சோழ நாடு வல்ல கொண்டு போலாமனு வரையில சாமி பொழுது இறங்கிடுச்சு அப்படி பொழுது இறங்கினா இந்த நாட்டுக்குள்ள சாமி போன வழியில கல்லர் மறவர்கள் அதிகம்னு சொன்னாங்க அதனால இது வாருங்க சாமி விலை மதிக்க முடியாத பொருள் தங்க வல்லம் அதை கொண்டு எப்படி போறதுன்னு ஓட்டுங்க சாமி வெள்ளாங்குளத்து ஊர்ல கேட்டேன் அப்ப சொன்னாங்க வளநாடு போனேன்னா பொன்னாம்பல சாமி வல்லத்தை வாங்கினாலும் வாங்குவான்னு சொன்னாங்க சாமி அப்படியா அதனால வந்துருங்க சாமி சாமி வல்லத்தை வாங்கிக்கிறீங்களோ வல்லம் வேண்டாம் எங்களுக்கு ஆயிரக்கணக்கான வல்லங்கள் தங்க வல்லம் இருக்குது வல்லம் எங்களுக்கு வேண்டாம் அந்திசாயி நேரத்துல நீ அந்நிய நாட்டுக்கார அடைக்க வல்லத்தை வாங்கி பாருங்க ஒரு வேலை எப்படி இருக்கு அப்பா வாங்கி கையில வாங்கி பாருங்க ஆஹா அடாடா சாமி வல்லம் எல்லாம் அருமையான பகுதி எல்லாம் வெள்ளம் நல்லா நானே 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 பண்ணுறதுங்க அப்படியா சாமி பரவாயில்ல பரவாயில்ல அரும்பு 5 லட்சம்ங்க மேல்முருகு 10 லட்சம்ங்க 10 லட்சம் சாமி கூட போட்டாங்க சாமி 5 லட்சம் ஆகுதுங்க 5 லட்சம் ஆமா 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 வேலைப்பாடு எல்லாம் அருமையா செஞ்சிருக்கிறேன் நல்லா வண்ணமாக இருக்குது சரி இந்தா ஐயோ ஐயோ அப்பாவே கொடுத்து போட சொல்றீங்க நம்ம அரமனையில எங்களுக்கு வேணுங்கிற வல்லம் எல்லாம் இருக்குது அதனால இந்த இது உன்னுடைய வல்ல நீ வச்சுக்க சாமி 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 பொழுதோட நான் ஊருக்கு போறதுனா நடக்காத காரியங்கள் சாமி பயந்துட்டு உனக்கு சாமி பொண்ணுக்கு போனாலே பொண்டாட்டியை கொடுத்தா கூட்டிட்டு போவானுங்க அப்படி ஒரு தகுதிசாலி நானுங்க சாமி இந்த வல்லத்தை கொடுத்தீங்கன்னா நான் கொண்டு போயோடுங்க பயந்து சாமி இங்கேயே இருந்து காலையில் போய்க்கிறேனுங்க அப்படியா ஆமா சரி இந்த நான் காலையில் போக வாங்கிக்கிறேன் நம்மகிட்ட இல்லை இங்க பாரு என்ன இங்க பண்டாரத்தை கூப்பிட்டு சாப்பாடு போடச்சோட வயிறார சாப்பிட்டு விட்டு ஆனை எட்டு கொட்டாரத்துல ஆனைப்பாக வரலாம் படுத்திருக்கிறாங்க அங்க போய் படுத்த வல்லத்தை வாங்கி வைங்க சாமி நான் காலையில் போய்க்கிறேன் என்று சொன்னார் அதன் பிரகாரமே பொன்னாமல சாமி வல்லத்தை வாங்கிட்டு பாவம் பயந்தவன் போடுறது இருக்கிற பாவம் அப்பா செம்பகொள்ளம் ஆயிரக்கணக்கான வல்லங்கள் இருக்குது அதை ஒன்னா வைக்க வேண்டாம் கொண்டு போய் தனியா வைக்க மாதாங்கி பலகை மேலே என்று சொல்லி வல்லத்தை கொண்டு போய் தனியா வைக்கிறாங்க மாதாங்கி பலகை மேலே
ஆமாங்க ஆமாங்க அங்க இருக்காது பணம் அங்க இல்லை